திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இறையோன் அடியார் சீர் போற்றும் எம்பிரான் சேக்கிடார் அடி போற்றும் உறையூர் அடியார் திருக்கூட்டத்தை வழிநடத்துகின்ற எம் ஞான குருநாதர் ஐயா அம்மா திருவடிகளை அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகின்றோம், போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், தொழுகின்றோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஆலவாய் சென்று நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையாரை ஆலவாய் அண்ணனையும் வணங்கிய போது அருள் செய்த திருப்பதியம் இது. மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திரு குலக்கொழுந்து வழக்கை மானி செங்கமல திருமடந்தை கண்ணி நாடாள் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வப்பாமை எங்கள் வீரான் சண்பையர்கோன் அருளினாலே இருந்த தமிழ்நாடு குற்ற இடர் நீங்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீரு பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. இது நம்முடைய அருமைப்பாடாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளிச்சது. மங்கையர்க்கரசி 10 திருப்பாடல்கள், ஒரு பாடல் மட்டும்தான் நம்ம இங்க பாடியிருக்கிறோம். அடுத்து பெரிய புராணத்துல நம்ம தெய்வ சேக்கிடார் பெருமான் மங்கையர்க்கரசி அம்மையாரை வெகுவாக சிறப்பித்து தெய்வமென்றே அழைத்திருக்கிறார்கள். அந்த பாடலை நம்ம பார்ப்போம், சிந்திப்போம். மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திரு குலக்கொழுந்து வழக்கை மானி செங்கமல திருமடந்தை கண்ணி நாடாள் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வம் பாவை எங்கள் வீரான் சண்பையர்கோன் அருளினாலே இருந்த தமிழ்நாடு குற்ற இடர் நீங்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீரு பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. எம் பெருமாட்டி மங்கையர்க்கரசி அம்மையாருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு காரணம் அவர்கள் செய்த தொண்டு. இன்றைக்கு நாம் எல்லாம் திருநீர் அணிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் மங்கையர்க்கரசி அம்மையாருடைய பெரும்பங்கு, பெருந்தொண்டு, பெரும் சிறப்பா பணியாகும். அதே போல நம்முடைய திருப்புவனத்தை பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். அந்த அம்மையார் பேர் பொன் அணையாள். அந்த அம்மையாருடைய பேர் பொன் அணையாள். எதுக்கு நம்ம சொல்றோம்னா, பாண்டியன் மகளின் ஞாபகம் வந்தாலும் இவ்வளவு நம்ம ஞாபகம் வந்துட்டு இந்த மங்கையர்க்கரசி அம்மையாரை பற்றி இந்த நினைவு கொள்ள வேண்டும். இந்த நவராத்திரி நாளில ஆலவாய் அங்கையர்கண்ணி அம்மையாரையும் ஆலவாய் அண்ணலையும் அம்மையார் மங்கையர்க்கரசி அம்மையாரையும் நாம் வணங்குவோம், போற்றுவோம், துதிப்போம், தொழுவோம். சோழ மன்னன் முன்னமே அங்கு வந்து தங்கியிருந்தான். இப்பொழுது சேரர்கள், சோழர்கள், பாண்டியர், சேர சோழ பாண்டியர் மூவரும் நம்பிகள் பெருமானோடு நம்முடைய சுந்தரமுசாமிகளோடு சேர்ந்து பாண்டி நாட்டு தலங்கள் பலவற்றை வணங்கினார்கள். யாரையும் சொல்லுங்க இருக்கு. ஏன் அப்படி நீங்க குறிப்பிடம்னா, சேரனுக்கும் சோழனுக்கும் சண்டை வரும், பாண்டியனுக்கும் சோழனுக்கும் யுத்தம் வரும். ஆனால் நம்முடைய ஞான குருநாதர் சுந்தரர் காலம் சைவத்தின் பொற்காலம். ஏன் சேர சோழ பாண்டியர்கள் ஒற்றுமையாக இருந்து மூவரும் சேர்ந்து சுந்தரரோடு பாண்டி நாட்டு திருத்தலங்கள் யாவையும் தரிசனம் செய்தார்கள். இதுதான் வரலாறு. இந்த மாதிரி வரலாறு இது சுந்தர காலத்தில் மட்டும்தான் நடந்துச்சு. மற்ற காலங்களில் யுத்தம், சண்டை, போர் 3 பேருக்கு 3 அரசர்களுக்கு இடையே நடந்தது. சுந்தர காலத்தில் மட்டும்தான் 3 பேரும் சுந்தரரை விரும்பினார்கள், தொழுதார்கள், வணங்கினார்கள். சுந்தரம் அவ்வாறே தம்பிரான் தோடு இருந்த முறையிலே அவருக்கு அவ்வளவு கௌரவம் அளிக்கப்பட்டது சைவ உலகத்துல அந்த அவர் வாழ்ந்த காலத்துல. அதனால இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வந்து எத்தனை பதிகம் பாட என்பது கணக்கல்ல, எத்தனை படிகத்தை உள்வாங்கிக் கொண்டோம், எத்தனை கருத்துக்களை ஏற்றுக்கொண்டோம், எத்தனை கருத்துக்களை மனதில
மறவாமல் சிந்தித்துக் கொண்டே இருக்கும்படியாக நாம் மேற்கொண்ட என்பதுதான் முக்கியம். அப்ப ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே இருக்கிறது. இப்ப சொல்லுவோம், நாளைக்கு சொல்லுவோம், இல்ல அடுத்த மாதம் சொல்லுவோம்னா அப்புறம் அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம அடுத்த மாதம் சொல்றோம் நம்ம இருப்பாம நமக்கு தெரியாதுல்ல, அதுக்கு யாரு கேரண்டி? அடுத்த சுவாதிக்கு நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும், இப்படி இருக்கும்போது நம்ம இப்படி பண்றோம், அதெல்லாம் தெரிஞ்சா தலைகளை நிற்போம். வைகையில போய் தலைகளை என்னன்னா அம்மா சொன்னாங்க, தலைக்கு மேல தண்ணி விழுந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. வைகை ஆத்துல போய் தண்ணி குறைவா இருந்ததை நகைச்சுவா சொன்னாங்களாம். இப்போ வெள்ளம் அதிகமா வருது வைகையில, ஆனா வைகையில போய் தலைகீழ நின்னா தண்ணீர் தலைக்கு மேல வருமா? யோசிச்சு பாருங்க. தலைகளை இருந்தாலும் ஒரு சந்தாலும் தலை ஆகும்போது தண்ணி அவ்வளவுதான் தண்ணி ஓடுமா என்பதை நகைச்சுவையாக குறிப்பிட்டாரு. நம்ம வந்திருந்தாங்க திலகவதியார் அவங்க என்ன சிறப்பா அளவாய் போகணும்னு சொன்னேன். உடனே அம்மா போகணும்னு சொன்னாங்க. உடனே சொல்றாங்க நேத்தானே வந்திருக்காங்க ஊருக்கு அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கு அவர்களுக்கு பிறந்த நாள். அது நமக்கு தெரியாது, எதேச்சாக எல்லாரும் நடைபெற்றது. அவங்கதான் நகைச்சுவா கார்ல வரும்போது சொன்னாங்க, ஐயா வைகையில போய் தலைகளை நின்னா வெள்ளம் தலைக்கு மேல வரும். ரொம்ப நினைச்சு சிரிச்சார். ரொம்ப நகைச்சுவா இருக்கு. ஒரு செய்திய நகைச்சுவோட சொன்னா மனசை விட்டு மாறாது இல்லைங்களா? அதனாலதான் இவ்வாறு சேர சோழ பாண்டியர்கள் ஒற்றுமையா இருந்த காலத்துலதான் நம்முடைய நம்பிகளுடைய காலம் சைவத்துல பொற்காலம். நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம், குப்தர்கள் காலம் பொற்காலம், குறிப்பு வரைக 10 மார்க் கொஸ்டின் இல்ல படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஏன் குப்தர்கள் காலம் பொற்காலம் ஏன் ஒரு கேள்வி போட்டு பிளஸ் 2 படிச்சவங்களுக்கு தான் தெரியும். தெரியுமில்ல குப்தர்கள் காலம் பொற்காலம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இப்போ நம்பியார் ஒரு காலம் பொற்காலம் ஏன் அப்படின்னு சொன்னா முதல் பரிசு நம்ம சுதாமா தான் வாங்குவாங்க. ஏன்னா சுந்தரர் அவங்க வீட்டிலே குடியிருக்கிறார் போய், ஏன்னா அந்த வரலாறு போய் அவங்க சொல்லுவாங்க. அதனால நமக்கு சைவத்தில் நமக்கு என்ன பொற்காலம்னா சுந்தரர் காலம் பொற்காலம் ஏன் அப்படின்னு போட்டா நான் சொல்றேன் சாமி, சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் ஒற்றுமோடு வாழ்ந்த காலம் சுந்தரர் காலம். இதுக்கு முன்னணி கிடையாது, பின்னணி கிடையாது. ஏன் அவர் எங்க இருந்து வந்தவரு? கைலாயத்துல வந்தவரு. அதுக்காக மரியாதை இருக்கு. இடத்தை பொறுத்தான மரியாதை ஏற்படும் இல்லையா? கைலாயத்துல இருந்து வந்தவர், சுவாமியால் அனுப்பப்பட்டவர், அடியாருடைய பெருமையை இந்த உலகிற்கு நிரூபிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர். 11 திருமுறையில இறைவனை பற்றி பாடினாலும் அருளாளர் 11 திருமுறை. 12ஆம் திருமுறை சாமி என்ன பண்ணார்? 11 திருமுறையும் என்னை பற்றிய பாடுறீங்கள, நம்மை போற்றுகின்ற அடியார்களுடைய பெருமை இந்த உலகுக்கு தெரியணும் என்பதற்காக 12ஆம் திருமுறையை நம்முடைய சுவாமி நம்முடைய தெய்வ சேக்கிரார் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்து பாட வைத்து நம்மை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. அப்ப சேர சோழ பாண்டியர் மூவரும் நம்பிகள் பெருமானோடு சேர்ந்து எல்லாம் முக்கியம் தலையாத்திர போறாங்க. பாண்டி நாட்டு தலைகள் பலவற்றை வணங்கினார்கள். அந்த அப்படி ஒவ்வொரு தலமாக வணங்கி செல்லும் பொழுது திருப்பூவனம் வணங்கி நம்பிகள் இந்த பதிகத்தை பாடி அருளினார். இது எங்க இருக்கு? இந்த திருப்பூவனம் மதுரைக்கு கிடைக்க 18 கிலோமீட்டர் தொலைவில். ஐயா ஒரு மதுரை தான், அதனாலதான் உரிமையை நெஞ்சில கை வச்சு சொல்றாரு அப்படிங்கிறார். நீங்களும் மதுரையா? ரொம்ப சந்தோஷம். 18 கிலோமீட்டர் தொலைவில் வைகை ஆற்றின் தென்கரையில் உள்ளது. காசிக்கு நிகரான தலம் என்பார். இப்பதான் ஹைலைட். பொன்னணையார் என்ற பெண்ணுக்கு இறங்கி இறைவர் ரசவாதம் செய்த வரலாறு திருவிளையாடற் புராணத்தில் பேசப்பட்டுள்ளது. இது பிரம்மன் பூசித்த தலம். இது பாண்டி நாட்டில் இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க தலம். அந்த பொன்னணையாள் என்ற அடியாருக்கு சுவாமி இறங்கி அந்த தங்க திருமேனியால் திருவுருவம் செய்ய பொன்னணையால் நினைந்த பொழுது பொன்னணையால் கையிலே காசு ஒன்றும் இல்லை. எண்ணத்தை சுவாமி புரிந்து கொண்டு ரசவாதம் என்றால் செங்கல்லை தங்கமாக மாற்றிருந்தார். ரசவாதம் சாமியை செஞ்சார். எல்லாம் செய்யலாம். நம்ம சுந்தர சுவாமிகள் திருப்புகலூர் சென்றார். அப்ப ஓய்வாக இருக்கிறது இப்படி கையை தலை வச்சுட்டு 2 செங்கல்ல வச்சுட்டு படுத்திருந்தார். 2 செங்கல்ல வச்சுட்டு தலையில படுத்திருந்தார். தலைக்கு 2 செங்கல் வச்சுட்டு திருப்புகலூரே படுத்திருந்த சுந்தர சுவாமிகள். அது வரும்போது சொல்றாங்க, அவருடைய வேண்டுதல் படி அந்த 2 செங்கல்லும் தங்கமாக மாறியது.
இது ரசவாதம் என்று பெயர், ரசவாதம் என்று பெயர். அதெல்லாம் பெரிய வரலாறு இருக்கு, அதெல்லாம் அப்புறம் சமயம் வரும்போது சொல்றேன். அந்த பொன்னணையாள் என்ற பெண்ணுக்கு இறங்கி சுவாமி அந்த அனுகிரகம் பண்ணார் என்பது இங்க நம்ம குறிப்பிட வேண்டும். அதனாலதான் திருப்புவனம் பாடும் பொழுது, திருப்புவனம் வணங்கும் பொழுது, திருப்புவனம் பதிகம் படிக்கும் பொழுது பொன்னணையார் என்ற அடியாருடைய ஞாபகத்தோடு படிக்கணும். இப்ப நம்ம அகிலாண்டேஸ்வரின்னு சொன்னா திரு ஆணைக்கா ஞாபகம் வரணும், திரு ஆணைக்கான்னு சொன்னா யார் ஞாபகம் வரணும்? ஜம்புகேஸ்வரர். அதான் ஞாபகம். அதே போல திருப்புவனம் என்று சொன்னால் அந்த சுவாமி பேரு பூவனநாதர், அம்பாள் பேரு மின்னணையாள். அம்பாள் பேரு மின்னணையாள், இந்த அடியார் பேரு பொன்னணையாள். பொருத்தனா இருக்கு பாருங்க, மின்னணையாள் பொன்னணையாள். அதே போல திருப்புவனம் என்று சொன்னால் பொன்னணையாள் என்ற அடியாருடைய பெயர் மறக்காமல் இருக்க வேண்டும். பக்தர்கள் ஐயா கூட மாநாட்டில் இதை பத்தி சொன்னாங்க, வந்திருந்தவங்களுக்கு தெரியும். திருச்சிற்றம்பலம். இது ஒவ்வொரு பதிகத்தையும் இந்த 85ல இருந்து 100 வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வரலாறு சொல்லி இந்த பதிகத்தை நாம் பூர்த்தி பண்ணலாம். இப்போ நம்ம இதை பாடலாம். இப்ப பாடுங்க, ஓதுவார். திருவுடையார் திருமாலயனாலும் உருவுடையார் உமையாளை ஓர்வாகம் பரிவுடையார் அடைவார் வினை தீர்க்கும் குறிவுடையார் உரை பூவனம் ஈதோ. ஆமா, வாங்க வாங்க. சிவகாம சுந்தரி அமுதனாய ஆனந்தமா ஞானமா நடராஜ பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி. இப்ப சொல்லுங்க. உடனாய நம்பி ஆரூரர் வாச மலரடிகள் போற்றி 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 என்ற சொல்லுக்கு வணங்குகின்றோம். என்னை நீ காப்பாற்றுவாயாக. வணங்குகின்றோம், என்னை நீ காப்பாற்றுவாயாக. போற்றி போற்றி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? வணங்குகிறேன், உன்னை நான் வணங்குகிறேன் அப்படி வச்சுக்கோ. உன்னை நான் வணங்குகிறேன், என்னை நீ காப்பாற்றுவாயாக அப்படி வச்சுக்கோ. அதை விட இது நல்லா இருக்குல்ல சொல்றது. ஆமா, அப்படி கணக்கு. போற்றி என்று சொல்லுக்கு பொருள் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஐயா என்ன சொல்லுவீங்க? அன்னையார் பறவையார். இன்னைக்கு ஒரு நாள் சொல்றோம், இன்னமே அடுத்த சுவாதி தான். இன்னைக்கு நாள் அது சொல்லுவோம். அன்னையார் பறவையார், அன்னையார் சங்கிலியார் உடனாயம் எம்பெருமான் நம்பி ஆரூரர் அல்லது சுந்தரம சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சிவகாம சுந்தரி உடனாய ஆனந்தமா ஞானமா நடராஜ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அது போதும். இப்ப அடுத்தது திரு கேதீச்சரம் படிக்கணுமா? திருக்கேதீச்சரம் தானே படிக்கணும். கேதீச்சரம் வரலாறு சொல்றான். இன்னும் 13 தான் படிக்க போறான். 1 மணிக்கெல்லாம் பூர்த்தி. அவசரப்படாதீங்க, வரலாறு தெரியாம போக கூடாது. திரு கேதீச்சரம் படிக்க போறோம். அதுக்கு உண்டான வரலாறு கவனிங்க எல்லாரும். பதிக வரலாறு. திருப்பரங்குன்றத்து பெருமான பரங்குன்றநாதரை வழிபடும் பொழுது சேரசோழ பாண்டியரோடு சுந்தரம் சுவாமிகள் வழிபட்டார். பார்த்தமா இல்லையா? இப்பொழுது நம்முடைய நம்பி ஆரூரர், திருப்பரங்குன்றத்தை வழிபட்ட நம்பி ஆரூரர் சோழ அரசரையும் பாண்டிய அரசரையும் விடை கொடுத்துனா சாமி நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு சேர ராஜாவையும் சோழ ராஜாவையும் பாண்டிய அரசரையும் விடை கொடுத்து போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம், சேர்ந்து நம்ம தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரை மட்டும் கூட அழைச்சு போறாரு? சேர அரசரை மட்டும் அழைத்து கொண்டு. கவனிங்க, சேர அரசரை மட்டும் அழைச்சிட்டு எங்க போறாரு? சேரர் உடன் வர திருக்குற்றாலம், திருநெல்வேலி ஆகிய தலங்களை வணங்கிவிட்டு ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தார். எப்படி போனாங்க? இன்னோவா காரா, அப்புறம் 1 கோடி BMW காரா, நடந்தே சென்றார்கள். அரசர் சொல்லுங்க. அந்த ராமேஸ்வரத்து இறைவரை வழிபட்டு அங்கிருந்தபடியே, கவனிங்க, ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே ஈழ நாட்டு தலமாகிய திரு கேதீச்சரம் எங்க இருக்கு? இலங்கையிலே இருக்கிறது. திரு கேதீச்சரம் எங்க இருக்கு? கேதார்நாத் வேற, கேதீச்சரம் வேற. நீ குழப்பீங்க. 63க்கு 60 இயக்குமாறு 64க்கு நினைச்சுக்கிறோம்ல, குழப்பம். அந்த குழப்பம் இங்க வாங்கம்மா பாருங்க. அதே போல சேர அரசரை மட்டும் சரி எடுத்து போடுக்குமா. சேர ராஜாவை மட்டும் அழைத்து கொண்டு நம்முடைய நம்பி ஆரூரர் ஈழ நாட்டு தலமாகிய இலங்கையில உள்ள தலமாகிய திரு கேதீச்சரத்தை மனதால் நினைந்து,
அரையர் சொல்ல மாட்டீங்களா? மனதால் இணைந்தபடியே பாடுறார். எங்க? ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கையில் உள்ள திரு கேதீச்சரத்தை செல்லல, மனசு அங்க போயிட்டு, உடம்பு ராமேஸ்வரத்துல இருக்கு, மனசு எங்க இருக்கு? நம்ம இப்ப நினைக்கிறோம்ல, மணி 10:45 ஆயிட்டு, பையன் வந்துருவானா வரமாட்டானா, இவரு வர இப்ப வரலாறுன்னு ஆரம்பிச்சாரு, எப்ப முடியும்னு தெரியாது. சரி பரவாயில்ல, எல்லாம் சாமிட்டோ, அதையும் சாமிட்டோ படிச்சிருவோம், அவர் பார்த்து செய்யட்டும். நம்ம நினைக்கிறோம்ல, நினப்பு இங்க நினப்பு அங்க, பையன் மேல பதிகத்துல படிக்க நம்ம வந்திருக்கோம். அடியனை சொல்றேன், உண்மையில எனக்கு தான் அந்த நினப்பு. ரயில்வே டிக்கெட் போட சொன்னா போட்டானா எனக்கு தெரியல, எனக்கு நான் சொல்லிக்கிறேன், ஓகே இடம் தெரியல, சாயந்தரம் 5 மணிக்கு பஸ் ட்ரெயினை பிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த பதிகத்தை படிக்கிறேன், அதையும் வேண்டிக்கிட்டு கிடைச்சிடணும் அப்படின்னு. அங்கிருந்தபடியே மனதால் நினைந்து கேதீச்சரத்தை எப்படி நினைக்கிறாரு? மனதால் நினைந்து பதிகம் பாடி வணங்கினார். இலங்கையில் மாதோட்டம் என்னும் நகரில், பாலாவி எங்க இருக்கு அந்த ஊரு? இலங்கையில உள்ள மாதோட்டம் என்ற ஊரில், எந்த நகரில்? இலங்கை போயிட்டு இருந்தேன், ஆமா, அதனால உங்களுக்கு தெரியும். பாலாவி என்ற ஆற்றின் கரையில் உள்ளது. இலங்கையில் உள்ள மாதோட்ட நன்னகர்ல பாலாவி என்ற ஆறு ஓடுகின்றது. அந்த ஆற்றின் கரையிலே உள்ளது இந்த கேதீச்சரம். பிருகு முனிவரம், என்ன முனிவர்? எல்லாம் திரும்பி சொல்லுங்க. பிருகு முனிவர். என்ன முனிவர்? பிறகு முனிவரும் மாலியவான் என்னும் ராஜாவும், பிருகு முனிவரும் மாலியவான் என்னும் அரசரும் வழிபட்ட தலம் அந்த திருக்கேதீச்சரம். வெளியே வரலாறு கொண்ட தலத்தை நம்ம சாமி என்ன பண்ணாரு? மனசால நினைச்சா உடனே வந்துருவார் அவரு. அப்பேற்பட்டவர் நம்முடைய சுந்தரர். வாங்க அம்மா, தாயா வாங்க வாங்க வாங்க, ஏம்மா எடுத்து கொடுங்கம்மா. தாயா திருவடிக்கு வணக்கம், வாங்க வாங்க. சுவாமி பேரு கேதீஸ்வரர். சுவாமி பேர் என்ன? கேதீஸ்வரர். அம்மை பேரு கௌரி. அம்மை பேரு கௌரி. நத்துதல் என்றால் விரும்புதல், மத்த மதம் என்றால் மிகுந்த மதம். இந்த பதிகத்துல உள்ள பொதுவான பொருள். அம்மா வாங்க, சித்திராமையா வராங்க. திரு கேது, கவனிங்க, யாரும் பேசாதீங்க. திரு கேதீச்சரத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் விரும்புகின்ற சூழப்படை உடையவன். எப்பேற்பட்ட தலைவன்? சூழப்படையை உடையவன். எழுதன் மீது ஏறி வருபவன். மிகுதியும் மதம் ஒழுகும் யானையின் தோலை போர்த்தி, யானையின் தோலை போர்த்திருக்கிற ஒரே கடவுள் எது? நம்ம சாமி தான். யானையின் தோலை தோர்த்திருக்கிற ஒரே கடவுள் நம்ம சிவபெருமான் தான். வேற யாரும் யானை தோலை போர்த்த முடியாது. யானை தோலை உரித்தவர் நம்முடைய சாமி தான். யானை தோலை உரித்து போர்த்தியவர் நம்ம சாமி தான். முடியுமா? தொட முடியுமா யானைய? யானையை தோலை உரித்த பெருமை நம்முடைய பெருமை, நம்முடைய சாமி. அந்த தோலை என்ன பண்ணாரு? நான் போடுற துண்டு மாதிரி எடுத்து போத்திட்டாரு. இந்த பெருமையும் ஆற்றலும் சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு, வேற எந்த கடவுளுக்கும் கிடையாது. யாரையும் சொல்ல மாட்டீங்களா? ஆயத்து வாங்க. திருச்சிதம்பரம். அப்பேற்பட்ட அடியார்க்கு உரிய இலக்கணம் 10 உடைய தொண்டர்களால், அடியார்க்கு உரிய எத்தனை இலக்கணம்? அடியார்க்கு உரிய இலக்கணம் என்ன? 10. அந்த 10 உடைய அடியார்களால் தொழப்படுகின்ற பெருமை உடையவன் சிவபெருமான். 10 இலக்கணம் உடைய தொண்டர்களால் தொழப்படுபவன் சிவபெருமான். வேற எந்த சாமிக்கு இந்த 10 ஒரு வணக்கம் சொல்லி போனா மற்ற சாமி போயிட்டு வந்துடும். நம்ம சாமி அப்படி கும்பிட முடியாது. அதான் நம்ம சாமிக்கும் மற்ற சாமிங்க காட்டேரி அந்த சாமி இந்த சாமிக்கெல்லாம் உள்ள வித்தியாசம் அதுதான். பாலாவி ஆற்றின் கரையில் இருப்பவன் இறந்தவர் எலும்பை மாலையாக அணிபவன். நமக்கு வைரம் முத்து மாலை, நம்ம அவர் என்ன கொடுக்கிறாரு? இறந்தவர் எலும்பைதான் ஒரு ஆபரணம். அப்பேற்பட்ட எளிமையான ஒரு உருவம் கொண்ட நம்ம சாமி. பதிக வரலாறு திருச்சுழியல் 88 திருச்சுழியல். சுவாமி ராமேஸ்வரத்துல இருந்து திரு கேதீச்சரத்தை பாடினார், மனதால் நினைந்து சொன்ன வரலாறு. அடுத்த வரலாறு ராணி அம்மையார். டீ சாப்பிட்டீங்களா? ஓகே. திருச்சுழியல் ராமேஸ்வரத்தில் இருந்து கவனிங்க நேரம். திருச்சுழியல் வந்த எம்பிரான் நம்பியாரூரர் அந்த தலத்து இறைவர் மீது இந்த பதிகத்தை பாடி வழிபட்டார்.
இந்த தலம் எங்க இருக்குன்னா இந்த திருச்சுழியல் பரமக்குடிக்கு தெற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. உமாதேவியாரும் சதானந்த முனிவரும் பூசித்து பேறு பெற்ற தலம் இந்த திருச்சுழியல். சுவாமி பேரு திருமேனிநாதர், அம்பாள் பேரு துணை மாலை நாயகி. திருச்சுழியல் இந்த திருச்சிற்றம்பலத்துடைய ஒரே ஒரு கருத்து, ஒரு திருப்பாட்டுக்கு மட்டும் கருத்து. 10 திருப்பாட்டு இருக்கு. ஒரு 10 பாட்டு இருக்கும், 11 இருக்கும், 12 இருக்கும். ஒரு வான சோத்துக்கு பாதி பேர் சொல்லலையா? எல்லாரும் வாயிலையும் வர மாட்டேங்குது. ஒரு பானை சோற்றுக்கு இப்பதான் எனக்கு மன நிறைவா இருக்கு. இப்ப ஒரு பதிக திருப்பாடலுக்கு ஒரே ஒரு திருப்பாட்டுக்கு மட்டும் பொருள். சாமி இப்படியே சொல்லுங்க சாமி, 1 மணிக்கு முடிச்சிடலாம். இப்படியே போங்க, நீங்க 1 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். கவனிங்க, பதிகத்தை படிப்பு முன்னாடி பொருளை படிச்சுட்டோம்னா பதிகம் படிக்கும்போது ஓஹோ அந்த வார்த்தை இதுக்கு தான் பொருளான்னு தெரியும். சரிதானா? சித்திர ஆசிரியர் இருந்தவங்க, நானே அதை பின்பற்றி தான் சார் நான் வந்து நடத்தணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு. கவனிங்க, முதல் திருப்பாடலுக்கு உள்ளான விளக்கம் எதுல? திருச்சுழியில முதல் பாட்டுக்கு என்ன பாட்டு? ஊனாய் உயிர் புயலிடமாய் அகலிடமாய் முகில் பொழியும் வானாய் வரு மதியாய் விதி வருவானிடம் பொழிலின் தேன் ஆதரித்து திசை வண்டு இனம் மிடற்றும் திருச்சுழியல் நானாவிதம் நினைவார். நானாவிதம் 4 வகையால நானாவித பத்திர புஷ்பம் சமர்ப்பயாமே சொல்றாங்கன்னா இல்லையா? இதுல பூர்த்தி ராஜாலங்க ஆமா வாங்கம்மா எடுத்துக்கோங்க. அப்ப நானாவிதம் 4 வகையால உபசாரம். அப்ப நானாவிதம் என்ற வார்த்தை 4 வகையாக நாம நினைக்கிறோம். எப்படி 4 வகை? மனம், மொழி, மெய், நினைவோடு நினைக்கிறோம். யார நினைக்கிறோம்? குருநாதர சுவாமிய நினைவார் தமை நலியார் நமன் தமரு. அதற்கான பொருள் என்ன பொருள்? அகலிடம் என்றால் உலகம், அகலிடம் என்று சொன்னால் இந்த உலகம். மதி என்றால் அறிவு தெரியும். நீதிப்படினா நானாவிதம் என்றால் நீதி நியமமாக நாம் தொண்டற்குரிய அடியார்க்கூடிய 10 இலக்கணப்படி தொடப்படுகின்ற பெருமான் நம்முடைய சிவபெருமான். ஞாபகம் வச்சுக்கணும், அடியாருக்கு எத்தனை இலக்கணம் இருக்கணும்? 10 இலக்கணம். அந்த 10 இலக்கணம் கொண்ட அடியார் சாதாரணமான சாமி உலகத்துக்கு 7 அண்டத்துக்கு அப்பால் உள்ள பெருமானை எப்படி நம்ம வணங்கணும்? அந்த இலக்கண முறையோடு நியதி மாறாமல் நீதிப்படி அடியார்க்குட நீதிப்படி வணங்கப்படுகின்ற சுவாமி நம்முடைய சிவபெருமான். அப்ப நானாவிதம் என்றால் நியதியாக நியமமாக வணங்கப்படுகின்ற சுவாமி. அதுக்கு என்ன பொருள்? உடம்பாகவும் அதனுள் பொருந்தவரும் உயிராகவும். கேக்குதா இல்லையா? இருக்க உயிர் இருக்கு. உடம்பாகவும் அதனுள் பொருந்தவரும் உயிராகவும் அது வந்து தங்குவதற்குரிய நிலமாகவும் போகங்களாகவும் மழையை தரும் மேகங்கள் தங்கும் வானமாகவும் அவற்றை அனுபவித்து ஈடேறும் அறிவாகவும் இருந்து நீதிப்படி ஊட்டும் இறைவனது இருப்பிடம் தேனை விரும்பி வண்டிகள் இசைபாடி மொய்க்கும் சோலை சூழ்ந்த திருச்சுழியல் என்னும் தவமே ஆகும். அந்த தலத்து இறைவரை பல வகையாலும் நினைப்பவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். யமனது ஏவலர்கள் துன்புறுத்த மாட்டார்கள். யமனது ஏவலர்கள், யமனே வர மாட்டான். அவன் ஏவலர் அடியாரா எப்ப அவரை விட்டுரு. நிச்சயத்தில் ஒரு அடியார் இருக்காரு, அவர்கிட்ட நீ போத வம்பல வணக்காத, அவர்கிட்ட போய் நிச்சயத்தி அடியாற்ற வம்பல வச்சுக்காதுன்னு சாமியை விட்டுட்டு போட்டுருவார். அடியாரா அவரை விட்டுரு. மற்ற உலகத்தார் உனக்கு உன் தொழில் நடக்கணும்னா உலகத்தாரை பிடிச்சுக்கோன்னு சொல்லி விட்டுருவார், கைகாமிச்சு விட்டுருவார் சாமி. அதே போல பெருமாளுடைய சிறப்பை பாடுற பதிகம் யார் இந்த பதியத்தை பாடுற? படிங்காச்சு திருச்சுழியல். இந்த மைக்கு பதிக வரலாறு திரு காணப்பேர். அம்மா பேசாதீங்க அம்மாங்க. திருச்சுழியலில் இருந்து நம்பிகள் பெருமான் கனவில்
அதான் முக்கியம். நம்பிகள் பெருமான் கனவில் கையில் பொற்சென்றும் திருமுடியில் சுழியமும் கொண்டு காளை போன்ற இளமை பொருந்திய தோற்றம் உடையவராய். சிறு வயசுல உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? சிறு வயசு 23 வயசு அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு பையனுக்கு எப்படி இருப்பாரு? ஜம்முன்னு தோற்றம் உடையவராய் எழுந்தருளிய இருவர் திரு காணப்பேர். அப்படி இருக்கார் சாமி. எப்படி இருப்பார் அந்த சாமி? எல்லாமே இருப்பாரு. பாலனாய் விருத்தனாய். எப்படி பாலனாய் இருப்பாரு, விருத்தனாய் இருப்பாரு, காளை போன்று இருப்பார். அப்பேர் இப்ப என்ன எதுனாலும் எந்த ரூபம் எடுப்பார் சாமிக்கு. எல்லா விதமான உருவங்கள் உண்டு. யாம் இருப்பது காணப்பேர் என்று சாமி கனவிலே சொல்கின்றார் சுந்தரருக்கு. யாம் இருப்பது காணப்பேர் என்று சுந்தரருக்கு கடையிலே சொல்கின்றார் என்று அருள் செய்தார். இது சொல்லல, நாம சொல்றது. நம்ம அறிவுரை உள்ள மனிதர்கள். சுவாமி என்னன்னா அருள் செய்தார். வார்த்தைக்கு வர வித்தியாசம் இருக்கு. இதனை சேரமானுக்கும் அறிவித்து ஒருத்தர் சொன்னா பத்துமா? சேரமான் பெருமாளுக்கு இதே கனவிலே சொல்கிறார். யாரு தலைவர்? நமக்கெல்லாம் தலைவர் யாரு? ஒரே தலைவர் கைலாயத்தில் உள்ள பெருமாள் தான் நமக்கு ஒரே தலைவர். நமக்கு வேற தலைவரே கிடையாது. உலகத்தாருக்கு தான் அவங்க கட்சிக்கு தலைவர். நமக்கு நம்ம கட்சி சிவ கட்சி. சிவ கட்சிக்கு ஒரே தலைவர், நிரந்தர தலைவர், மாற்றமில்லாத தலைவர் யாரு? சிவபெருமான் தான் நமக்கு தலைவர். இப்பொழுது சேரமான் பெருமான் நாயனாருக்கும் அந்த கனவிலே அறிவித்து காணப்பேர் நோக்கி புறப்பட்ட நம்பிகள் வழியில் இந்த பதிகத்தை பாடி அருள் செய்தார்கள். திருக்காணப்பேர் சென்றார்கள். இப்பொழுது காளையார் கோயில் என்று வழங்கப்படுகிறது அந்த காணப்பேர். பெரிய புராணத்துல வரலாற்றில் உள்ள பேர் காணப்பேர். இப்பொழுது காளையார் கோயில் என்று நம்முடைய அடியார் பெருமக்களால் அன்போடு அழைக்கப்படும் காளையார் கோயில். அங்க கோபுரம் அப்படி சமநிலையாக இருக்கும். பாத்தீங்களா இல்லையா? 3 சுவாமி 3 அம்பாள். அதானே 3 சுவாமி 3 அம்பாள். ஆமா, சுவாமி 3 பேர். அந்த காளையார் கோயிலில்தான் நம்முடைய முத்து ஒருங்கநாத உடையன தேவர் அவருடைய சேனாதிபதிகள் மருது சகோதரர்கள் கோபுரத்திற்காக உயிரை விட்ட ஊர் அந்த காளையார் கோயில். இங்கிலீஷ்காரன் கேட்டான், உயிர் வேணுமா இந்த கோபுரம் வேணுமா என்று கேட்கும் பொழுது, சாமி உயிர் தேவையில்லை, இந்த கோபுரம் தான் வேண்டும் என்று சொன்ன அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் அந்த காளையார் கோயில். மருது சகோதரர்கள் அந்த சிவகங்கை மன்னர்களுக்கு படைத்தளபதியாக இருந்து அந்த அரசாங்கத்தை நடத்திய படை தளபதிகள் அந்த மருது சகோதரர்கள். ஆங்கில ஏகாதிபத்தை எதிர்த்து முழக்கமிட்ட முதல் வீரர்கள் அந்த மருது சகோதரர்கள். அப்புறம் தான் வட இந்தியா தென்னிந்தியா எல்லாமே. முதல்ல தென்னிந்தியாவில தான் பக்தியிலும். வாங்க பெருமான வாங்க, திருவடிக்கு வணக்கம். எங்க எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? எடுத்து கொடுக்காதீங்க. இதே அந்த வந்துட்டார், நண்பர் வந்துட்டாரு. அந்த மருது சகோதரர்கள் தன்னுடைய கொள்கைக்காக உயிரை விட்டார்கள் அந்த கோபுரத்தை காப்பதற்காக. அப்பேற்பட்ட ஊர் அந்த காளையார் கோயில். டீ கொண்டு வாங்க. அந்த ஊரை பத்தி நம்ம இப்ப படிக்க போறோம், அந்த வரலாறு. இப்பொழுது காளையார் கோயில் என்று வழங்கப்படுகிறது. அந்த காளையார் கோயில் எங்க இருக்கு பல பேருக்கு தெரியும், இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். காளையார் கோயில் சிவகங்கையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காட்டு யானையாக திரிந்த ஐராவதம் பூசித்து சாபம் நீங்க பெற்ற தலம். காட்டு யானை பேர் என்ன? ஐராவதம். சுவாமி ஏறுகின்ற யானை பேர் தெரியுமா? ஐராவனம். ஐராவதம் வேற, ஐராவனம் வேற. நிறைய விஷயம் நம்ம அடியார் பெருமையாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஐராவதம் என்ற காட்டு யானை சாபம் நீங்கப்பட்ட தலம். இங்கு 3 சன்னதிகள் இருக்கின்றன. அது தெரிஞ்சு வச்சு 3 சன்னதி. ஆமா, வாங்க திருச்சி தம்பலம். நம்முடைய சுவாமி சோமேஸ்வரர். மாமா இங்க வாங்கம்மா. முதல் திருப்பாட்டுக்கு பொருள் சொல்றேன். ஒரே 10 பாட்டுல ஒரு பாட்டுக்கு மட்டும் பொருள் சொல்றேன். தொண்டரடி துழலும் சோதி இளம்பிரையும் சூதன மென்முலையால் பாகமும் ஆகி வரும் புண்டரீக பரிசாம் மேனியும் மாணவர்கள் பூசல் இடக்கடல் நஞ்சு உகண்ட கருத்தமரும்
கொண்டல் என திகழும் கண்டமும் எண்தோளும். சாமிக்கு எத்தனை தோல்? 8 தோல். கோல நரும் சடை மேல் வண்ணமும் கண்குளிர கண்டு தொழ பெறுவது என்றுகோலோ அடியேன் கார்வயல் சூழ் காண பேருரை காளையே. இந்த ஒரு திருப்பாட்டுக்கு மட்டும் பொருள் நம்ம கண்டுட்டு அடுத்ததுக்கு போவோம். அறிஞ்சொரு பொருள். சூது என்றால் சூதம், பொழிப்புரை. அடியார்கள் போற்றி வணங்கும் திருவடியும் ஒளியுடன் கூடிய இளம்பெரியும். இளம்பெறை எப்படி இருக்கு? அந்த பிறை ஒளியோடு கூடியது. மாம்பழம் போன்ற வடிவமும் மென்மையும் உடைய மார்பகத்தை கொண்ட பாகமாக கொண்ட தாமரை மலர் போன்ற சிவந்த மேனியும் தேவர்கள் ஓலமிட கடல் விடத்தை உண்டு மேகம்போல் கருத்த கண்டத்தையும் 8 தோள்களையும் அழகும் மனமும் பொருந்திய சடையும் கொண்ட நீர் வயல்களால் சூழப்பட்ட காணப்பேர் என்னும் தலத்தில் எழுந்தருளியிருக்கும் காளை போன்ற இளமை உடையவனை. நம்ம சாமி எப்படி இருக்காரு? காளை போன்ற இளமை உடையவனாக இருக்கிறார். கண்டு வணங்க பெறுவது என்னாலோ என்று சுந்தரர் ஏக்கமாக பாடுகின்றார். நம்ம ரமேஷ் செய்யாத பாடுங்க. 90 திருப்புணவாயில். இந்த திருப்புணவாயில் எங்க இருக்கு கவனிங்க, யாரும் பேசாதீங்க, கவனிச்சிங்க. திரு காணப்பேர் வழிபட்ட சுவாமிகள் நம்ம நம்பி ஆரூரர் அங்கிருந்து புறப்பட்டு திருப்புணவாயில் வந்து அந்த தலத்து இறைவரை வணங்கி இந்த திருப்பதிகத்தை பாடி அருள் செய்தார்கள். ஆவுடையார் கோயிலில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருப்புணவாயில். 4 வேதங்களும் வழிபட்டு பேறு பெற்ற தலம். 4 இரு யஜூர் சாம அதர்வன வேதங்கள் வழிபட்ட தலம். அதே போல 4 வேதங்கள் வழிபட்டு அடைத்த தலம் எது? 4 வேதங்கள் வழிபட்டு கதவை அடைத்த திருத்தலம் எது? இது மறைக்காடு. இது வழிபட்ட தலம். இது கதவை அடைச்சிட்டு போயிட்டு வேதம் படிச்சு விட்டு சரி வேற யாரும் கும்பிடப்படான்னு போயிட்டு வேதம். நம்ம சாமி போய்தான் ஞான சம்பந்தரும் நாவுக்கரசன் திறந்தார்கள், மூடினார்கள். வேதங்களால் அடைக்கப்பட்ட கதையை தமிழ் வேதம் பாடி திறந்தார்கள், அடைத்தார்கள். தமிழால் தான் எல்லாம் முடியும் என்ற கொள்கையோடு அடியார்கள் இருக்கணும். அடுத்தது, இந்த 4 வேதங்கள் வழிபட்டு பேறு பெற்ற தலம். மூலமூர்த்தி மிகவும் பெரிய உருவம் உடையவர். அதனால அதுக்கு மட்டுமானாலும் ஒரு முறை போய் திருப்புணவாயில் நாம் தரிசிக்க வேண்டும். நம்ம தாய்மான சாமியை விட பெரியவராக இருப்பார் திருப்புணவாயில் சுவாமி. எப்படி இருப்பார் கவனிங்க. 3 முழமும் ஒரு சுற்று, 30 முழமும் ஒரு சுற்று என்பது ஒரு நம்ம வழக்கம். 3 முழம் கொடுத்தாலும் ஒரு சுற்று, 30 முழம் கொடுத்தாலும் ஒரு சுற்று என்பது நம்முடைய பழமொழி, நம்ம அடியார் பழமொழி. அதே போல நம்ம சுவாமி அந்த ஊர்ல திருப்புணவாயில்ல 3 முழம் ஆவுடையார், 3 முழம் ஆவுடையார். அந்த 30 முழம் சுற்று உள்ளதாக விளங்குகிறது. பாண்டி நாட்டிலே உள்ள ஏனைய 13 தலமூர்த்திகளும் நீங்க திருப்புணவாயில் போய் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா பாண்டி நாட்டிலே உள்ள பாண்டி பகுதியில உள்ள 14 திருத்தலங்களும் வழிபட்ட புண்ணியத்தை சேர்க்கும். எந்த ஊரு? திருப்புணவாயில். அப்பேற்பட்ட திருமேனியுடைய பெருமாள். ராஜேஸ்வரமையார் பாடுங்க. திருப்புணவாயில். 91 திரு ஆரூர். ஆரூர் என்று சொன்னால நீங்க சைவ உலகத்திலே சிவராஜதானி, ஹெட்குவார்டர் ஆஃப் சிவராஜதானி ஆரூர் தெரியும், ஐயாவுக்கு தெரியும். திருப்புணவாயில் தரிசனம் செய்த நம்பிகள் பெருமான் சேரமான் பல இருவரும் திருப்பாம் பணிநகர் வணங்கி திருவாரூர் வந்து சேர்ந்தனர். அங்கு இறைவரை வணங்கி பாடிய பதிகம் இது. தல வரலாறு நமக்கு எல்லாரும் தெரியும். திருவாரூர் இல்லையா? சொல்லிட்டே இருக்கலாம். திருவாரூர் ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ வரலாறு இதுல இருக்கு. திருவாரூர் வரலாறு இதுல இருக்கு, கவனிங்க. ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஒருருவே மூவுருவும் ஆன நாளோ கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ காமனையும் கண் அழலால் விழித்த நாளோ மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ மான் மறிக்க ஏந்தியோர் மாதோர் பாகம் திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திரு ஆரூர் கோயிலா கொண்ட நாளே. சாமி, இங்க திருவாரூர் வந்தீங்களே,
லட்சுமி வந்து பூஜை பண்ணாங்களே அதுக்கு மிந்தியா கிந்தியா தெரியலையே சாமி அப்படின்னு அப்பர் ஏங்குகிறார். மாடமோடு மாளிகைகள் மல்குதில்லை மனிதிகளும் அம்பலத்தே மண்ணி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலா கொண்ட நாளே. 10 பாட்டும் இப்படிதான் பாடுவார். எந்த நாள் எப்ப சாமி வந்தீங்க எப்ப சாமி நாவல்கரசுக்கே தெரியல, அவர் சொல்லவும் இல்லை. இப்படி வருந்துறாரு அழுகுறாருன்னு சொல்லாமே இருக்காரு, இன்னமும் சொல்லல. அப்படியே இருக்கு எந்த நாளும் அது தெரியாம. இவரு நோக்கம் என்ன, தெரியாம இருக்கட்டும். சாமானிய ஆளாவது தெரியாம இருக்கட்டும் அப்படியே. அதனால தெரியாம நமக்கு இருக்கு. வரலாறு இல்லாத வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் அந்த திருவாரூர். ஹெட் குவார்டர் ஆஃப் சிவராஜதானி. ஐயா ஒரு பட்டியல போட்டு சொல்லுவாங்க குருநாதர். இல்லை என்றால் கோயில் ஒரு இந்த பக்கம் டேபிள் ஸ்கூல்ல போடுமா திருவாரூர் பூங்கோயில். உலகத்திலேயே ஒரு குளத்துக்கு ஆலயங்கிற பேரு திருவாரூர் உண்டு. கமலாலயம். பொற்றாமரை மதுரை கூட பொற்றாமரை குளம் தான் சொல்றேன். ராஜராஜேஸ்வரி, மதுரை மீனாட்சி, அரசி, அந்த ஊரு கூட பொற்றாமரை குளம் என்றுதான் பேரு. ஆனா திருவாரூருக்கு கமலாலயம் என்ற பேரு குளத்துக்கு. 5 வேலி 33 ஏக்கர் அந்த குளம். எத்தனை ஏக்கரு? கோயில் எத்தனை ஏக்கரு சொல்லுங்க வேற. ஆனா இன்னைக்கு நாளும் சொல்லுங்க 33 ஏக்கர்னு. 33 இல்ல 33 ஏக்கர். 33 வெறும் 33 இல்ல 33 ஏக்கர். செங்கல் நீர் ஓடை 33 ஏக்கர். ஆக 100 ஏக்கர் பரப்பளவு கொண்டது சுவாமி ராஜா அந்த கால பண்ணி. கோயில் 5 வேலி. தஞ்சாவூர் ஜில்லா கணக்குல வியோ இருக்காரு, அவர் அந்த ஊர்ல இருக்காரு. 5 வேலி கணக்கு. ஒரு வேலி என்பது 20 மா. அந்த மாவுக்கு இப்ப ஏக்கர் கணக்கு வந்தா கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, செங்கல் நீர் ஓடை 5 வேலி. அந்த ஓடை 5 வேலி 33 ஏக்கர் ஓடை. அந்த செங்கல் நீர் பூக்கள் தான் சுவாமிக்கு சாற்றுகின்ற வழக்கம். வாசனை பூக்கள் தான் தியாகராஜாவுக்கு. மல்லிகை, முல்லை, செண்பகம், பாரிஜாதம், மருவு, மறிக்கொழுந்து. அதனால நம்ம திருவாரூர் பெருமானுக்கு தேருக்கு இதைத்தான் நாம் கொண்டு செல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் திருவாரூர் தேருக்கு நம்முடைய ஆனைக்கா திருக்கூட்டம், நம்முடைய திருவாதிரை திருநாள் திருவாசக தேர்விலே செல்கின்ற பூக்கள் தான் முதல் பூவாக போய் சேரும் தேருக்கு. அதெல்லாம் நமக்கு பெரிய சிறப்பு. நாம போனா சாமி எதிர்கொண்டு நம்மளுக்கு எதிர்மரியாதை கொடுப்பா சாமி. பல பேருக்கு இது கிடைச்சிருக்கும். அதனால அந்த வாசனை பூக்கள் உள்ள சாமிக்கு தியாகராஜாவுக்கு நெய் விளக்கு தான் போடுவாங்க. எண்ணெய் நாட்டு அளவு எண்ணெய் கிடையாது, சுத்தமான நெய். நெய்ன்னு டாட்டாவில் கலந்து வைப்பான அது இல்ல, பசு நெய் ஏத்தனா கமகமன்னு வாட இங்க வரணும், மனம் வீசணும். அப்பேற்பட்டதான் தியாகராஜா. திருவாரூர்ல நீங்க சாரட்ச பார்க்கணும். 33 கோடி தேவர்கள் அங்கிருந்து வணங்குகிறார்கள். மரகதலிங்க அபிஷேகம் பார்க்கணும். 11:40 போனீங்கன்னா மரகதலிங்க அபிஷேகம் பார்க்கலாம் திருவாரூரில். ஒவ்வொரு நாளும் அங்க ரெடியா நிக்கணும், சாமியை வணங்கிடலாம். சாயரட்ச பலம் 1 மணி நேரம் நடக்கும். 33 கோடி தேர்தல் வந்து திருவாரூர்ல வணங்கிட்டு தான் திருப்பி மேல போறாங்க. அர்த்தஜாமம் வந்து சிதம்பரத்துல பார்க்கணும். திருவாரூரிலே சாயரட்சையும், சிதம்பரத்திலே தில்லையிலே அர்த்தஜாம பூஜையும் பார்க்க வேண்டும். சைவர்கள் கட்டாயம் 1 முறைனாலும் பார்த்தணும். ஒரு விட்டு போனீங்கன்னா இங்க பார்த்துட்டு அப்படியே அங்கேயே தங்கிட்டு பார்த்து வரலாம். இதெல்லாம் நம்ம தெரியணும். இப்ப திருவாரூர், இந்த திருவாரூர் வணங்கி பாடிய பதிகது ஒரு அந்த ஆரூர் என்றால ஒரே ஒரு திருப்பாட்டுக்கு மட்டும் பொருள் சொல்றேன். திருவாரூர் எழுந்தருளிருக்கும் எம் தந்தையே, தேவர்கள் செம்பொன்னையும் நவமணிகளையும் திரையாக கொண்டு வந்து குவித்து உன் ஒலிக்கின்ற வீரக்கடல். எப்பேற்பட்ட கடல் இந்த திருவடி? வீரம் பொருந்திய கடல். பல போர்களை சந்தித்த அந்த திருவடி கடல். யாரு? சுந்தரர். யானோ சிறிது இன்பமும் அந்த இன்பத்தோடு பொருந்திய இல்வாழும் உடையவனாய். அதையும் சாமி தான் சொல்லியிருக்காரு. நீ போய் பரவி நாச்சியார் திருமணம் பண்ணின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. எல்லாமே இவர் சொல்றாரு. இன்பமும் உடையவனாய் கிழிந்த தோளால் போர்த்தப்பட்ட பறை போன்ற இந்த உடம்பு என்று போகுமோ என்று தெரியாது. இந்த உடம்பு கொண்டு வாழ்கிறேன். இந்த நிலையற்ற வாழ்வு குறித்து மிகவும் அஞ்சுகிறேன். யார் சொல்ற? சுந்தரே சொல்றாரு, அஞ்சுறாராம். அப்படிங்கிற பொருள் இந்த முதல் பாட்டுக்கு. திரு ஆரூர் அம்மையார் பாடுங்க. நீங்க பாக்கியத்து அம்மையார் பாடுங்க.
அடுத்தது 92 திரு ஆரூர் நாட்டுத்தொகை வரலாறு சொல்ல பாருங்க. நம்பிகள் பெருமான் திருவாரூரில் தங்கியிருந்த போது தான் சென்று வந்த தலையாத்திரை தலங்கள் கவனிங்க. நம்ம தலையாத்திரை போறோமா இல்லையா, போயிட்டு வந்து நடப்போம். எந்தெந்த ஊருக்கு போனோம், காஞ்சிபுரம் போனோமா, அதை சுற்றி உள்ள ஐயா தண்ணி கொடுங்கம்மா. மைக்கு மைக்கு அட்டாச், ஆல்ரெடி அட்டாச்சு மைக்கு. கவனிங்க, அந்த எந்தெந்த ஊருக்கு போனோம்னு எந்தெந்த தலத்துக்கு போனோம்னு நினைவுபடுத்துறார் சுந்தர பெருமான். நினைவுபடுத்தி பாடிய பதிகது, நினைவுபடுத்தி பாடிய பதிகது எந்தெந்த ஊருக்கு போனோம்னு. கவனிங்க, வாரியார் சுவாமிகள் பேசுவாங்க, பேசிட்டு ஆரம்பத்துல இருந்து பூர்த்தி பண்றாருல அது மொத்தமா சொல்லுவாங்க. அப்சாக்ட், பேங்க்ல வேலை பார்த்துருப்பாரு, அப்சாக்ட் போடுவார், சுருக்கம் எலாபரேட்டா பேசிட்டு சுருக்கம் என்னங்கிறத சொல்லுவாங்க. அத போல சாமியை நமக்கு சொல்றாரு சுருக்கமா. எப்படின்னா, நினைவுபடுத்தி பாடிய பதிகம் சில தலங்களுக்கு அந்த நாட்டையும் சொல்றாரு, சில தலங்களோட ஊரு, அத ஊர் தொகை நாட்டு தொகை, ஊரும் உண்டு நாடு உண்டு. அப்பேற்பட்ட நினைவுபடுத்துவதால் நாட்டு தொகை காரணம் சொல்லுவாங்க நம்ம குருநாதர். இறைவன் அடியார் சீர்போட்டும் எம்பிரான் சேக்கிடார் அடிபோட்டும் உறையூர் அடியார் திருக்கூட்டது வெளியில ஞான குருநாதர் ஐயா அம்மா அவர்கள் ஒவ்வொன்றையும் காரண காரியத்தோடு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இது நாட்டு தொகை என்று பெயர் பெற்றது. மாலாமையார் பாருங்க, நாட்டு தொகை. சுப்பிரமணியன் டீச்சர் எங்க இருக்காங்க கவனிங்க, சொல்லிடுறேன். சுப்பிரமணியன் டீச்சர் பாடுவாங்க. சுப்பிரமணியன் டீச்சரு அதுக்கு முன்னாடி ஊரை எந்தெந்த திருத்தலம் ஐயா சென்று தரிசனம் பண்ணாங்களோ சுவாமிகள் நம்முடைய நம்பியார், அதை பத்தி நினைஞ்சு திருவாரூர் தங்கி இருக்கும் இதே நினைவாக இருக்காரு ஐயா. எந்தெந்த தலத்துக்கு போனோம், எந்தெந்த சாமியை பார்த்தோம், அதே சதா சர்வ காலமும் அது நினைவோட இருக்காரு. அப்ப இந்த நம்பிகள் பெருமான் திருவாரூரில் தங்கியிருக்கும் போது பல தலங்களையும் நினைந்து பாடியது. அந்த தலத்துக்கு போய் தான் பாடுவாரு. ஆனா சாமி எந்தெந்த தலத்துக்கு நம்ம போனோம்னு நினைச்சதுக்கே பாடிருக்க. அப்பேற்பட்ட பதிகம் இது. பதிகத்தோட அருமையான ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு வரலாறு. அப்பேற்பட்ட பதிகம் இது. அந்த ஒரு ஊர் தொகையை மட்டும் முதல் திருப்பாடலுக்கு மட்டும் பொருள் சொல்லிட்டு நம்ம சுப்பிரமணிய அம்மையார் பாடுவாங்க. அது சொல்றாங்க. காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காண பேரூராய் கோட்டூர் கொழுந்தே அழுந்தூர் அரசே கொழுநல் கொல் ஏரே பாட்டூர் பலரும் பரவப்படுவாய் பனங்காட்டூரானே மாட்டூர் அறவா மறவாது உன்னை பாட பணியாயே. நான் பாடுறது கூட நீ போட்ட பிச்சைசாமின்னு சொல்றாரு. பாட பணியாயே அதுக்கு என்ன பொருள்? காட்டூரில் எழுந்தொழிருக்கும் கடலே கடம்பூரில் மலையே காணப்பேரில் உள்ளவனே கோட்டூரில் ஞான கொழுந்து அழுந்தூரில் அரசே கொழுநல் என்னும் கொழுநல் என்ற தலத்தில். ஒரு ஊரு பேரு கொழுநல். சொல்லுங்க, ஒரு தலத்தோட பேரு கொழுநல். தெரியுமா நம்ம அடியார்களுக்கு? அடியார் உள்பட தெரியாது. அடையாளம் சொல்ல மாட்டீங்களா? தெரியாம இப்படி இருக்கிறமே, அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்க. ஒரு தலத்தோட பேரு கொழுநல் இல்லையா? அது வரலாறு தெரிஞ்சுக்கணும். 135வது முறை படிச்சு என்ன பிரயோஜனம்? 252 போயிட்டேன். எங்க பிரதோஷம் ஒண்ணு ஆவல, இன்னமே நிப்பாட்ட வேண்டியதா, மாரியம்மனை கும்பிட வேண்டியதான் ஓ அப்படின்னு இந்த சாமி விட்டுட்டு கைகள் கூட்டணி முறிவு இதுல சேர்ந்துரு அப்படின்னு சொல்லாம என்ன கொழுநல் என்னும் தலத்தில் கொள்கின்ற சிங்கம் போன்றவனே. ஏன் கொழுநல் அந்த ஊருக்கு பேர் இருந்துச்சு? வினைகளை கொள்கின்ற பெருமான், நோய்களை கொள்கின்ற பெருமான். அப்படி அவர் எப்படி இருக்கணும்? என்னை போல நோஞ்சானா இருக்கணுமா? சிங்கம் போல இருக்கணும். அப்போ சிங்கம் போன்றவனுங்கிறார் யாரு? நோய்களை கொள்கின்ற வினைகளை கொள்கின்ற கர்மாவை போக்கின்ற சிங்கம் போன்றவனே என்று சொல்றார் சாமி. அப்பேற்பட்ட பெருமான் கொழுநல் என்னும் தலத்தில் கொள்கின்ற சிங்கம் போன்றவனே. பாடல்களின் பொருள் நல்லா கவனிங்க எல்லாரும். பாடல்களின் பொருள் உணர்ந்தவர், பாடல்களின் பொருள் உணர்ந்தவர் பலராலும் புகழப்பந்த பெருமானே. அதான் சொல்லுங்க, நமக்காக சொல்றது. பாடல்களின் பொருள் எல்லாரும் நம்மளை பொறுத்தையும் பாடலின் பொருள் உணர்ந்தது நம்ம தான். நம்மளால போகப்படுகிற பெருமான் அவர் சரிதானா? அதே சொல்ல மாட்டேங்க.
சொன்னாதானே சொல்லுவோம் நாங்க. அரகர சொல்லுங்க சொல்றீங்களா நீங்க எங்காச்சும்? சொன்னாதானே நாங்க சொல்லுவோம். சித்திரை கம்முன்னு ஏன் நீ சொன்னீங்களா? சொல்றேன், சரி சொல்லுங்க. சொன்னீங்களா சொல்லுங்க. கொழுநல் என்னும் நிலையா, கொழுநல் என்பது ஒரு தலம் இருக்கிறது. அது எங்க இருக்கு அப்புறம் சொல்றேன். தலத்தில் கொள்கின்ற சிங்கம் போன்றவனே, பாடல்களின் பொருள் உணர்ந்தவர் பலராலும் புகழப்படுகின்ற பனங்காட்டூர் இறைவனே, மாட்டூரில் அறத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா சாமி அப்படிதான் இருப்பார். அறக்கடவுள் இருக்குல்ல, தர்ம கடவுள், அறநெறி சார்ந்த ஒரு உருவத்தை கொடுத்த சாமி தான். அறத்துக்கு ஒரு உருவம் எழுதினோம்னாச்சு ஓவியம், அந்த உயிரோவியத்துக்கு எப்படி இருக்கும்? சிவபெருமானதான் இருப்பார். உயிரோவியம், ஓவியம் அல்ல உயிரோவியம். ஓவியத்துக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருப்பாரு? சாமியாதான் இருப்பார், சிவபெருமானதான் இருப்பார். அப்பேற்பட்ட சுவாமி நம்ம சுவாமி. புகழப்பட்ட பனங்காட்டு இறைவனே, மாட்டூரில் அறவடிவானவனே, மறவாது உன்னை பாடுவதற்கு பணிந்து அருள்வாயாக அப்படின்னு சாமி கெஞ்சி கேட்கிறாரு சுந்தரரே. நாம எப்படி கேட்கணும்? பூமியில ஒரு 5 அடி பள்ளம் வெட்டி கீழே ஒன்றுதான் கும்பிடணும். நம்முடைய பணிவு அப்படிதான் செய்யணும். பாருங்க அம்மா சுப்பிரமணிய டீச்சர், பறவையார் மாளிகை திருவையாறு படிங்க, நம்பரே விட்டுருங்க, தயவு பண்ணி திருவையாறு எடுத்துங்க. பறவையார் மாளிகையில் தங்கியிருந்த நம்முடைய பெருமான் சேரமான் பெருமாளும் நம்பிகளும் நாளும் வழிபட்டு வந்தார்கள். எங்க? திருவாரூர் பெருமான 6 காலமா 8 காலம் அத்தனை வேலையும் பூஜை பண்ணாங்க, தங்கியிருந்தாங்க, நண்பர்கள் இல்லையா? அப்பொழுது சேரமான் பெருமாள் நம்பிகளிடம் மலைநாட்டுக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று தனது விருப்பத்தை கூற, அப்படி அதனாலதான் நமக்கு ஆடி சுவாதி கிடைச்சது. சாமி இது ராஜா, சேரமான் பெருமாள் ராஜா, பல நாட்டுக்கு அதிபதி. அவர் விண்ணப்பம் வைக்கிறார், பெருமானே எங்க நாட்டுக்கு வரணும், நம்ம கேரள நாட்டுக்கு வரணும்னு விண்ணப்பிக்கிறார். கூற உடனே நம்பிகள் மலைநாட்டுக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று தனது விருப்பத்தை கூற, பறவையாரது இசைவு பெற்று சொல்லையாளர பறவையாரது இசைவு பெறி அழகு சொல்ல மாட்டீங்களா? அவர் ராஜா கூப்பிடுறாரு, இவர் உலகத்துக்கே ராஜா நம்ம சுந்தரம் இருந்தாலும் யாற்ற இசை அங்கே கங்கரன்ஸ் பறவையாற்றல் இசையை பெற்று. இதான் நீங்க பெரிய புராணத்துல உள்ள ஹைலைட். பெரிய புராணத்துல உள்ள நகைச்சுவையும் உண்மை பொருளும் இதுதான். சரி வாப்போம், அம்மா அவ கிடைக்கிறா, நீ வாயா அப்படின்னு போனாரா? தங்கமே வர்றேன், ஆனா அம்மையாற்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்களுடைய அனுமதி பெற்றுதான் வரணும். இதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றினா எந்த பூசலும் வராது. வருமா? வராது. சொல்லணுங்க போதுங்க. வரவே இல்ல வரவே வராது. எப்படி? அவரு ராஜா, இவரு ராஜா, இவரு சைவத்துக்கு ராஜா, இவரு நாட்டுக்கு ராஜா, 2 ராஜாவும் சேர்ந்து யார்கிட்ட கேட்கிறாங்க? அம்மையாற்ற பறவையாற்ற போய் நம்ம குருநாதர் கூட இந்த வாட்டி மலைக்கோட்டையில பறவையாரை பத்தி பேசினாங்க. ஆடி மாசமோ இல்லையோ அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ஐயா. அதனால அம்மாவை பற்றி தான் பேசணும், அம்மையாரை பற்றி தான் பேசணும் அப்படின்னு பேசினாங்க. பறவையாரது இசைவை பெற்று, பறவையாரது அனுமதியை பெற்று, நாட்டுக்கே ராஜா இருந்தாலும் வீட்டுக்கு ராணிதான். அதான் அரைய சொல்ல மாட்டேங்க, உங்களை தான் சொல்றோம், எங்களையா சொல்லிக்கிறோம். அது கூட இந்த சித்திரம் ஆய திறக்க மாட்டேங்குது. நம்பிகளும் நாளும் வழிபட்டு வந்தார்கள். அப்பொழுது கூற பறவையினார் இசையை பெற்று இருவரும் புறப்பட்டார். உண்மையிலேயே இதெல்லாம் சுந்தருடைய வாழ்க்கை வரலாறு பல்லமா தெரிஞ்சுக்கிறது. ஒரு புறம் பக்தி, இன்னொரு புறம் வாழ்வியல் நூல். மறக்கப்படாத. ஓ, இதுவரை இது சிக்கல் இருக்கா? சரி, அதாவது பெரிய புராணம் ஒரு பக்தி நூல், பெரிய புராணம் ஒரு வாழ்வியல் நூல், பெரிய புராணம் ஒரு வரலாற்று நூல். வரலாறு இல்லையா? வரலாறு, வாழ்ந்த வரலாறு. நம்பிகள் பெருமானும் சேரமான் பெருமான் நாயனாரும் பறவையாரை இசை பெற்று புறப்பட்டார்கள் கேரளாவுக்கு, நம்முடைய மலைநாட்டுக்கு என்பது வரலாறு. அது வரலாற்று நூல், பக்தி நூல், வாழ்வியல் நூல், இலக்கண நூல், இவ்வளவு இருக்கு. அடியார்கள் இலக்கணம் கூறுகின்ற ஒரே நூல் பெரிய புராணம்.
அப்பேற்பட்ட அவ்வளவு பெரிய பிராமணன் ஐயா நம்ம குருநாதன் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதாரத்தோடும் புள்ளிவரங்களோடும் மனதிலே தங்குகின்ற அளவுக்கு சொல்வாரு நம்ம ஐயா. 100 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டு நமக்கு எல்லாம் அருள் செய்ய வேண்டும். அவன் நம்ம திருவாதிரை திருநாள் திருவாசக பேரசாரலே விண்ணப்ப வைக்கின்றோம், போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், தொழுகின்றோம், வணங்குகின்றோம். என்ன செஞ்சாங்க? காவிரியின் தென்கரையில் உள்ள கண்டியூர் வணங்கி வடகரையில் உள்ள ஐயாறு கும்பிட விருப்பம் கொண்டார்கள். காவிரியில் இருகரையும் பெருகி வெள்ளம் பெருகி ஓடியமையால் கரையை கடக்க ஓடமும் இல்லாத நிலையில் நம்பிகள் இந்த பதிகத்தை பாடி வழிபட காவிரி நீர் விலகி இங்கே நிக்குது தண்ணி, அங்கே நிக்குது தண்ணி. அரகர் சொல்ல மாட்டீங்களா? ஆமா நிக்குது. அவருக்கு என்ன சொல்ல விவரிங்க? இப்ப ஆமா நிக்குதான் பிரச்சனை. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்ன நின்று போகுதுங்குது சித்திரை ஐயா. இதெல்லாம் வரலாறு தான். அங்கே போயிட்டீங்களா நீங்க? நீங்க திரையாருக்கே போயிட்டாங்க. போதுவார் தண்ணி இந்த பக்கம் நிக்குது, இந்த பக்கம் நிக்குது, சித்திரை அந்த பக்கம் நிக்குது. தண்ணி நடுப்புற சுந்தர போறாரு. போய் அந்த பதிகத்தை பாடி வழிபட காவிரி நீதி விலகி வழிவிட்டது காவிரி. இயற்கை வெல்ல முடியும் பதிகத்தால் என்பதுக்கு நிரூபணம். சொல்ல மாட்டீங்களா? எத்தனை வாட்டிதான் ஒரு பதிகத்தை அறவை சொல்றது? அரகர செலி வர வந்திருக்கு. அது இருக்கும்போது அவங்ககிட்ட விட்டுற வேண்டியதான். தஞ்சாவூர் நகருக்கு அருகில் உள்ளது 5 ஆறுகள் பாய்வதால் இந்த பெயர் பெற்றது. சப்தத்தானம் எனப்படும் 7 தலங்களுள் முதன்மையானது திருமகள் இன்றும் இந்த தலத்தில் தவம் செய்து கொண்டிருக்கின்றாள். லட்சுமி பூஜை பண்றா இன்னைக்கும். எங்க திருவையாறுல வாசி அம்மையார் என்ன கவனிங்கம்மா, அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒன்லி ½ hour மோர் எல்லாம் எழுதி நூலை கட்டிக்கிட்டு எழுதிடலாம். பரிசீலனை பத்தி சொல்லுவோம். கட்டிட்டு எழுதுங்க, டபுக்கு டபுக்குன்னு புடிங்கிட்டு வாங்க பேப்பரை. அதனால இருங்க முடிச்சிடுறாங்க. இந்த 4 பேருக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன சொல்லலாம் கேட்க மாட்டாங்க வாசிக்கு. நீங்க என்னதான் சொல்லுங்க, நான் பேசதான் தீருவேன். திருமகள் இன்றும் இந்த தலத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இறைவர் தம்மை தாமே பூசித்த தலம். எந்த ஊரு? பத்மாவதி. எந்த ஊரு? எல்லாரும் சொன்னா பத்தாவே நான் வேற உங்களுக்கு சொல்லணுமா? எந்த ஊரு பத்மாவதி அம்மையார்? என் காதல விழுல மைக் வச்சுக்கணுமா காதுல? திருவையாறு. சரி. அப்பர் பெருமானுக்கு கைலை காட்சி காட்டிய தலம். அது தெரியும். ஆடி அமாவாசையில நம்முடைய சிறப்பா கொண்டாடுறோம். இப்பொழுது இந்த பதிகத்தை வனிதா அம்மையார் பாடுங்கம்மா. திருவடி போனா வராது பொழுதுபட்ட கலை இப்பயே என்ன போச்சிருங்க. கட்டாயம் சாமி நிறைவேற்றுவார். கட்டாயம் சாமி நிறைவேற்றுவார். இப்ப அம்மையார் பாண்டாங்களா ராஜேஸ்வரி அன்னபூரணி அம்மையார். அவங்க நமக்கு திருவாதிரை திருநாள் திருவாசை அவங்க காலை உணவு பரம்பரையா கொடுக்கின்ற குடும்பம். அவங்க நம்பிகள் பெருமானும் சேரமானும் ஐயாரப்பரை வணங்கி பல பதியங்களை தொழுது கொங்கு நாடு கடந்து மலைநாட்டு அடைந்தார்கள். நேரே அஞ்சைக்களம் சென்று அங்கு நம்பிகள் இந்த பதிகத்தை பாடி வழிபட்டார். இது வரலாறு. அடுத்தது, இந்த ஊரு கொடுங்கலூருக்கு அருகில் உள்ளது. பரசுராமன் தாயை கொன்ற பழி நீங்க பூசித்த தலம். எப்பேற்பட்ட பவர்! அஞ்சைக்களம். பரசுராமன் தாயை கொண்டான். அந்த பழி நீங்கன்னா நேரா அஞ்சைக்களம் சென்றான். சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும். சுந்தரர் எதுல போனாரு? யானை. வெள்ளை யானை சொல்றது இல்லையா? கருப்பு யானை போனாரா? வெள்ளை யானையின் மேல் சென்றான். பொதுவா யானையில போனாரியா அப்படின்னு வெள்ளை யானையின் மேல் போனார். சுந்தரர் எப்படி போனாரு? அதுக்குதான் எங்கேயோ ஞாபகம் எவ்விடத்தில் சிந்தையோ என் மேல் மனஸ்தாபமோதான் அரோகரா. ஒரு கேள்விய எப்போதுமே திருப்பி கேட்காதீங்கய்யா, அடுத்தது கேட்கலீங்க. ஒரே கேள்வியா கேட்பீங்க. சுந்தரர் எப்படி போனாரு, சுந்தரர் எப்படி போனாரு. நாங்க அடுத்தது சேரமான் பெருமாளுக்கு போயிட்டோம். நீங்க சுந்தரர் நிக்கிறீங்க. சுந்தரர் எந்த வாகனத்துல போனாரு?
ஆனா வச்சுக்கல, இவர் ஃப்ரெண்டு வேற, இவருக்கு குதிரை, அவருக்கு அதை மாத்தி வச்சு விடுங்களேன். சேரமான் பெருமாள் நாயனார் எந்த வாகனத்துல போனாரு? வெள்ளை குதிரை. எப்படி போனாரு? என்ன மந்திரத்துல ஓடினாரு? போனா 5 எழுத்து மந்திரம். அந்த மைந்தர் காற்றை விட வேகமாக போடுது அந்த குதிரை. அங்க போய் கைலாயத்துல நின்னாரா யாரு? சுந்தரரு. சுந்தரருக்கு முன்னாடி அவரு போய் நிக்கிறாரா யாரு? சேரமான் பெருமாள் நினைக்கிறேன். சுந்தரரை வாண்டு சாமி கூப்பிட்டாரு. பாப்பா சௌரியமா வந்தியா? வரும்பொழுது இந்த பைபாஸ்ல எல்லாம் சாப்பாடுலாம் கிடைச்சதா? எல்லாரும் எல்லாம் கிடைச்சது எங்க பெருங்கருணையில இருந்தாராம். அப்ப அங்க உபமன்ய முனிவர் என்ற 12:30 பூர்த்தி ஆயிடும், கவலைப்படாங்க, 20. அதனால உபமன்ய முனிவர் என்ற ஒருவர் அங்க இருக்கிறார். எங்க கைலாயத்துல. அவர் அங்க கைலாயத்தோட எங்குமே போக மாட்டாங்க, அங்கதான் இருப்பார். நம்ம தான் போய் பார்க்கலாம். அவர் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தீட்சை கொடுத்தவர், சிவ தீட்சை கொடுத்தவர். கிருஷ்ண பரமாத்மா கீதை சொன்ன கிருஷ்ணனுக்கு தீட்சை கொடுத்தவர். அவர் என்ன பண்ணாரு? தென் திசையிலிருந்து ஒரே 1000 கோடி சூரிய வெளிச்சம் வருகிறது. அப்படி ஒரு பவர். இன்னும் சுந்தரர் கைலாயத்துக்கு போகல. நல்லா கவனிங்க, சுந்தரர் கைலாயத்துக்கு போகல. அஞ்சேக்கிழத்துல இருந்து புறப்படுறாரு. புறப்படும் பொழுது 1000 கோடி சூரிய வெளிச்சம் தென் திசையிலிருந்து கைலாயத்துல வருகிறது. உடனே இப்படி கும்பிட்டாராம். யாரு? அந்த உபமன்ய முனிவர். சீடர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பெருமானே நீங்க கைலாயத்தோட சாமியை தான் கும்பிடுங்க. அம்மா பேசாதீங்கம்மா, கைலாயத்தோட சாமியை தான் கும்பிடுங்க, அங்க ஒண்ணுமே தெரியல, அந்த வெளிச்சத்தை நோக்கி கும்பிடுறீங்களே அப்படின்னு சீடர்கள் எல்லாம் கேட்கறான். எனக்கு என்னமான்னு தெரியலப்பா, ஒரு ஈர்ப்பு தென் திசையிலிருந்து வருகிறது, 1000 கோடி சூரிய வெளிச்சமாக இருக்கிறது, கும்பிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் சுந்தரர் அங்கே போய் கைலாயத்தில் இறங்குகிறார். இவர் யார் என்று சுந்தரருக்கு தெரியல. யாருக்கு தெரியல? உபமன்ய முனிவருக்கு தெரியல இவர் யாரு இப்படின்னு. முற்பிறவி என்ன பிற்பிறவி என்ன. அதுக்கப்புறம் தான் அவர் அறிந்து கொண்டார். நம்முடைய உபமன்ய முனிவர் சுந்தரர் போகாமலேயே அவர் பவர் தான். போனா எப்படி இருக்கு அந்த பவர், இந்த இடம். அப்ப இந்த இடத்துல என்ன பவர் இருக்கு? சுந்தரர் இங்க இருக்கிறாரா இல்லையா? பல வரலாறு இங்கே நடந்திருக்கு. சுந்தரரை கும்பிட்டவங்க வரலாறு காலையிலே சொல்லிட்டேன். சுந்தரரை கும்பிட்டவங்க எல்லாம் வரலாறு இருக்கு. இறந்த மகனை எங்க அவினாசியிலே பதிகம் பாடி உயிர்ப்பித்த பெருமை சுந்தரருக்கு உண்டு. ஒரு வீட்டுல ஒரு திருவிழா கிராமத்துல 2 குழந்தைங்க, 2 பேரும் குளிக்க போனாங்க. ஒரு குளத்துல விழுந்து மூழ்கி போயிட்டான். 100 பையன் குளிச்சு வீட்டுக்கு போயிட்டான். சுருக்கமா சொல்றேன், இவர் சுந்தரர் மலைநாடு செல்கிறார். அங்க ஒரு வீட்டுல மேலதார மடத்தோட பூணல் கல்யாணம் போடுறாங்க. இன்னொரு வீட்டுல அழுக சத்தம் கேட்குது. இவரு தெரியல என்னன்னு. கூடியிருந்த தொண்டர்களை கூப்பிட்டு என்னப்பா அப்படி வரலாறு என்னன்னு சொல்றாங்க. ஏற்கனவே சுந்தரரை காணாமலேயே அந்த குடும்பம் சுந்தரரை கும்பிடுகின்ற குடும்பம், அழுகின்ற குடும்பம். கூப்பிட்டாரு, ஏன் ஆடுவீங்க என்னன்னா வரலாற்றை சொன்னாங்க. கவலைப்படாதம்மா என்று சொல்லி கோயிலுக்கே போல. யாரு? சுந்தரர் பதிகம் பாடினார். எந்த இடத்துல உன் பையன்? இந்த இடத்துல சாமி, இந்த மடுவுல எல்லாம் 5வது பதிகத்திலேயே கரைக்கால் முதலை பிள்ளை தர சொல்லு என்று சொன்னார். பிள்ளை அந்த சென்ற ஆண்டுகள் கழித்து வளர்ந்த நிலையோடு வந்தான். சுந்தரர் அந்த குழந்தைக்கும் பூணூல் கல்யாணம் செய்துவிட்டு நமக்கெல்லாம் சாப்பாடு வந்துட்டுல போட்டுட்டு மலைநாடு சென்றார். இப்பேற்பட்ட வரலாறு இந்த பதிகத்துக்கு. இது கதையல்ல, நடந்த உண்மை. இப்பேற்பட்ட சுந்தரர் நம்மெல்லாம் சுவாதிக்கு தவறாம திருவாசகம் விட்டுருங்க, லூஸ்ல சாய்ஸ்ல விட்டுற. 3 கேள்வி கேட்டு 2 ஆப்ஷன், 1 லூஸ். 3 கேள்வியில 1 விட்டுருவோம் சாய்ஸ். 2க்கு வந்துடும். 2 1 திருவாசகம், 1 ஆமா இந்த காரைக்கால் மேல மட்டும் விட்டுருவோம், அந்த சாய்ஸ்ல விட்டுருவோம். ஏன்னா காலைல வரல வந்தாங்கன்னா தெரியும். அம்மையாரு அரகர செல்லியன்னு சொல்றேன். புரியுதா? அடுத்தது இப்ப அஞ்சைக்கிழமை அம்மா படிச்சுட்டாங்களா? இங்க பெருமான், தியாகேத பெருமான், உற்றிடம் கொண்ட பெருமான், உற்றையிடத்து உதவும் பெருமான், வாசமலர் பாதங்கள் போற்றி போற்றி. ஞான பூங்கோதைய திரு காலத்தியப்பர் பொற்பாத கமலங்கள் போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை அம்பாள் சமேத அண்ணாமலையார் பொன்னார் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி. அருள்மிகு அகிலான் தேசிய உடனாய
அனைத்தா அண்ணலார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்து பூர்த்தி பதிகம், நொடித்தான் மலை பதிகம் பாட போறோம். நம்ம வந்து இந்த 50 திரு பதிகங்கள் சென்ற முறை சுவாதியில படிச்சுட்டோம். இப்ப இந்த முறை 50 பதிகம் பாடி முடிந்த வரைக்கும் ஏதோ நம்ம பொருள் கண்டோம். இது மாதிரி நம்ம பின்பற்றினா நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 13/10 திருவாதிரை செம்பியன் இல்லத்தில் நடைபெறும். 13/10 13 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி செம்பியன் இல்லத்துல திருவாதிரை திருவாசகம் நடைபெறும். எல்லாம் ஞாபகம் போன் பண்ணுவேன், இருந்தாலும் வந்தது சொல்லணும். வந்திருக்கின்ற இந்த சுவாயில நம்ம காரைக்கால் அம்மையாரையும் நம்முடைய சுந்தரம் சுவாமிகளையும் நினைவு கூர்ந்து நம்முடைய நம்பிகள் தேவாரத்தை நினைவு கூர்ந்து அடியார் பெருமக்களை சிவபெருமானாக கொண்டு உங்களை எல்லாம் வணங்குகின்றோம், போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், தொழுகின்றோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். பூர்த்தி பதிகம் இப்போ வந்து நொடித்தான் மலை பதிகம் பூர்த்தி பதிகம். அதை பத்தி ஒரு சில செய்தி சொல்லிட்டு நம்ம பூர்த்தி பதிகம் பண்ணோம். அது பூர்த்தியானவுடனே மாகேஸ்வர பூஜை நடைபெறும். ஐயா பேசாதீங்கம்மா. இந்த நொடித்தான் மலை பதிகம் முன்னாடி ஒரு சிலையை சொல்லிடுறேன். நம்புகிறது உள்ள குறிப்பினை அறிந்த சிவபெருமான் பிரம்மன் முதலிய தேவர்களை ஏவி போயிட்டு வாப்பா அப்படின்னா ஏவினா சொல்லு போ, நம்பியை கையிலைக்கு அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். யாரு? சிவபெருமான். தேவர்களும் வெள்ளை யானையுடன், சுந்தரர் எந்த யானையில போனாரு ஓதுவார்? சுந்தரர் எந்த யானையில போனாரு? சரி. திரு அஞ்சைக்கிழம் சென்று திருக்கோயிலை வளமாக வந்து, எங்க போனாலும் திருக்கோயிலை வளமா இருந்தா சாமி கும்பிடணும். டைரக்டா அங்க போக முடியாது, போக கூடாது. ஒரு கவுன்சிலர் போனால நம்ம முன்னாடி நிப்பாலாம் எடுபடி அண்ணன் இருக்காங்களா அப்படிங்க, இப்படி அண்ணன் இருக்காங்களா கவுன்சிலர் போறதுக்கு. உலகத்தை ஆடுற ராஜாவுக்கு எப்படி போகணும்? வேற இடம் போய் வணக்கம் வாங்கக்கூடாது. வளம் வந்து சாமி உனக்கு கும்புறம் சாமியை நான் ஏத்துக்கிறியா அப்படின்னு துவார பாலகத்தை ஒரு விண்ணப்பத்தனை வச்சு கல்லுன்னு நினைக்காதீங்க. அது உயிர் 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 சொல்லிட்டு அப்புறம் கும்பிடுங்க. வளமாக வந்து கட்டளையை எடுத்து உரைத்தனர். அவரும் சேரமானை நினைந்து யானை மீதேறி புறப்பட. அதெல்லாம் விஷயம். நீங்க சேரமான நினைச்சுக்கிட்டு தான் யானையில ஏறாரு. யாரு? அந்த நினைப்பு ஜெயிச்சுட்டு பாருங்க. சொல்லல போயிட்டு வரான் தாய பத்திரமா இருங்க எல்லாம் பாத்துங்க ராஜ்யத்துன்னு சொல்லல. ஏறி நினைச்சிட்டு உட்கார்ந்தாரு. ஏறி நினைச்சுக்கிட்டு தான் அந்த நினைப்புக்கு இவருக்கு முன்னாடி அவர் போறாரு. நினைச்சாலே பலன் தரும் திருப்பாட்டு சுந்தரர் திருப்பாட்டு. நினைத்தாலே அப்ப பாடுனா என்னன்னு தெரியாது. நினைத்தாலே யானை ஆகாய வழியில் வெள்ளை யானை சென்றது குறிப்பால் அறிந்த சேரமானும். அது தெரியாதா? குதிரை மீதேறி, உங்க குதிரை இல்ல வெள்ளை குதிரை, கோயிலின் வாயில் வந்து யானை ஆகாயத்தில் கண்டு குதிரையின் காதில் திரு ஐந்தெழுத்தை ஓதி சிவாய நம சிவாய நம சிவாய ஓதி யானையை வளமாக வந்து, நீ ஹைலைட் அதான். அங்க போய் நிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை யானை போய் சுந்தரர் நிக்கிறாரு. அந்த யானையை வளமாக வந்து குரு இல்ல சேரமான் பெருமாள் நாயனாருக்கு யாரு குரு? சுந்தரர் குரு. குரு வளமா வந்து குதிரை நிக்கிறான். உடனே நின்றது. இவ்வாறு செல்லும்படியில் நம்பிகள் இந்த பதிகத்தை அருளினார். எந்த பதிகம்? நொடித்தான் மலை. சாமி கேட்டாராம் சுந்தரர வர சொல்லி, நான் வந்து பிரம்மன் எல்லாம் சொல்லி அனுப்ப, நீ வந்துட்டியே, நீ யார் என்று கேட்டாராம். யாரு? சாமி சேரமான் பெருமாள் என்ன கேட்டாராம். நான் எங்க சாமி வந்தேன்? குருநாதரை கும்பிட்டேன். குருநாதர் கும்பிட்ட உடனே அந்த குருவர்களும் சாமியோட திருவள்ளுவரும் சேர்ந்து என்னை கொண்டு வந்து சேர்த்துக்கினார். அவர் கைலாயத்துக்கு போன சொல்லிட்டு போனாரா, நான் போயிட்டு வரேன் பத்திரமா ராஜ்யத்தை பாத்துக்க அப்படின்னு சொன்னாரா? நம்ம பஸ்ல போறது சொல்றாங்களா, பத்திரமா இருங்க, அடிக்கடி போன் பண்ணுங்க. நானும் 10 மைலுக்கு ஒரு போன் பண்றேன். இப்ப கோயம்புத்தூர் போறேன்னு வச்சுங்களேன், திண்டுக்கல் போகணும், அப்புறம் திருப்பூர் போகணும், இறங்கணும்னு போகணும், ஏறணும், வீட்டுக்கு போகணும், 135 போகணும் கோயம்புத்தூர் போறதுக்குள்ள. நம்ம அவரு சரி நம்ம கைலாயம் போறோம், சேரமான் பெருமாள் இங்க இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுட்டு தான் ஏறினாரு. அந்த நினைப்பே அவரை கொண்டு முன்பா சேர்த்து. அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா சுந்தரரா எப்படி சேர்க்கும்? உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறும். சத்தியம் சத்தியம் சத்தியம். அவரு கேட்டாரா, நான் எங்க சாமி வந்தேன்? என் குருநாதரை கும்பிட்டேன், குருநாதர் வந்தாரு,
அவர் எங்க போறான்னு தெரியாது, சொல்லவும் இல்லை. அவர் குருநாதரை பின்பற்றி போன காடோ மோடோ பள்ளமோ மலையோ ஆற தெரியல. நேரா வந்தோன்னா இங்க இருந்து இது கையாளமா இருக்கு. எப்பா கஜன ஆளப்பம் சுந்தரரை விட இவங்க பெரிய ஆள் ஆளப்பண்ண வச்சுக்கிறாங்க சாமி. அதெல்லாம் மனித உடலோடு உங்களோட ஒரு விண்ணப்பாக்கிறார். சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாரு யாரு? சேரமான் பெருமான். என்ன பெருமானை பத்தி பாடணும், அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டாரு. சரி பாடு. அவரே உடனே எல்லாத்தையும் விட்டுருவாரு, பாட்டெல்லாம் உயிரை விட்டுருவாரு. சரி பாடு. திருக்கையிலாய ஞான உலா அங்கே அருளப்பட்டது. மனித உடம்போடு கைலாயத்திலே பாடப்பட்ட பெருமை திருக்கையிலாய ஞான உலாவுக்கு பெருமை உண்டு. அப்படி பாடப்பட்ட பதிகாது இது பூர்த்தி. அடுத்தது அம்மா பாடுங்க. நொடித்தான் மலை. நம்முடைய பாலாடி அம்மையார் மங்கையர்க்கரசியார் சுப்பிரமணியாவுடைய புதல்வியார் 9,000 பேர் எழுதியதுல 32வது பேராக வந்து ஹைதராபாத்ல அவங்களுக்கு எம்டி சீட்டு கிடைக்கும். அதனால எல்லாருமே சுவாதியிலேயே இந்த 3மே சம்பவம் நடைபெற்ற சுவாதியில தான். அதனால நீங்க வந்து சுந்தரரை வழிபடுங்க, சுகமெல்லாம் பெறுங்க. நம்முடைய கவலை கஷ்டம் துன்பம் தொல்லை வறுமை வாட்டம் எதுவும் உங்களுக்கு வராது. ஐயா சொன்ன செய்தி இறைவன் அடியார் சீர்போற்றும் எம்பிரான் சேக்கிடார் அடிபோற்றும் உறையூர் அடியார் திருக்கூட்டத்தை வழிநடத்துகின்ற ஐயா அம்மா திருவடிகளை அவள் இருக்கும் திசை நோக்கு வணங்குகிறோம், போற்றுகிறோம், துதிக்கின்றோம், தொழுகின்றோம். இப்பொழுது எல்லா அடியார் மக்களுக்கும் நம்முடைய ஆகிய சபை நடைபெறும். நம்முடைய சொல்லியிருக்கேன் எப்போதுமே, அடியாருக்கு திருமுது பண்பது என்பது நம்ம சைவத்துல 2 எண்ணு. ஒண்ணு பதிகம் பாடுவது, இன்னொன்று அடியாருக்கு திருமுது செய்வது. 21 தலைமுறைக்கு உங்கள் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். அடியாருக்கு திருமுது பண்பது இதுதான் முடிந்த முடிவு, நடக்கின்ற உண்மை, வரலாற்று உண்மை. அதனால கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதங்களை மண்டு காதலின் ஆதனை திரை வைத்து அரித்தனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுதிசை அளித்துள்ளார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் அவர் கண்ணினால் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைப்பார். அன்னம் பாலிக்கும் இல்லை சித்தம்பரம் பொன்னம் பாலிக்கும் மேலும் பூமிசை என் அன்பு பாலிக்கும் ஆறுகண்டின்புற இன்னும் பாலிக்குமோ சிற்றம்பலம். கற்பூரம் ஏத்துக்கம்மா, பிடிங்கம்மா. 2 கை புசத்து கீழே வைங்கம்மா. 2 கையில பிடிங்கம்மா. கொஞ்சம் தீர தீர ஒரு சுடத்தை செய்யுங்க. கிட்ட காணும்மா. மணி மணி அடிக்குமா? ஒருத்த மணி அடிங்க. கற்பனை கடந்த ஜோதி கருணை சிற்பரர் யோகமாகும் திரு சித்தம் வளத்துள் நின்று பனைமுடை மடங்கு பாடி பரணி வாழ்வை நீற்றாய் பங்கயத்து அயனும் மாதரியா நீ செல்வ திருப்பெரும் குகையில் நெறிமல புகுந்தம் நேவியதி ஆகியே அடியே ஆதரித்து அழைத்தால் அதந்து என்று அருளாயே. சோதியே சூடரே பாருங்க எல்லாரும்.
இல்லாம எல்லா அடியார் பெருமைக்கும் உடனே போய் திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.